ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெரிய உண்மை என்ன என்றால், எந்த துறையையும் நாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது. நாம் தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. வாழ்க்கையில வாய்ப்புகள் வரும், மற்ற யாருக்குமே கிடைக்காத வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் தான் இந்த உலகத்தில் நாம் யார் என்பதனை அப்படி சிக்னேச்சர் போட்டு காட்டுற வாய்ப்புகள். எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, ரொம்ப பயப்படுங்க. ராத்திரி 1 மணிக்கு அவனாவது கதவை தட்டினானா உடனே யாரை எழுப்புவோம்? யாரை எழுப்புவோம்? பக்கத்துல இருக்கிறாங்கதான். யாரும் கதவை தட்டுறாங்க, என்னங்கிற வரவன் திருடன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தன் துன்பம் தரத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். முதல் அடி அவருக்கு, 2வது அடி நமக்கு தானே. முதல் அடி வாங்கிட்டு போறேன், நான் போய் தான் தரப்பேன். நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த உத்தரவாதத்தையும் யாரும் தருவதில்லை. ஆனால் ஜெயித்து வருவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தருவார்கள். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த உலகத்திலேயே மிக மிக பலமான ஒன்றை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். அதற்கு பெயர்தான் மனம். மனதை போல பலமானது வேறு எதுவுமே கிடையாது. ஆனா மனதை போல மென்மையானதும் வேறு எதுவும் கிடையாது. எல்லாரும் நிக்கிற ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். பெரிய படை நெப்போலியன் தான் ஜெயித்தான். என்னன்னா அவன் சொல்றான், நான் டாஸ் போடுறேன், தலை வந்தா நாம ஜெயிப்போம், பூ வந்தா அடுத்த முறை தான், தயாராயிடுங்க மண்ணுக்காக அப்படின்னு தயாராயிடுங்க அப்படின்னு டாஸ் போட்டான். தலை வந்தது, ஜெயித்து விட்டாரு. அப்புறமா தான் அவன் வாழ்க்கையில் தெரிகிறது, அவன் 2 பக்கமும் ஒட்டி வைத்திருந்த தலையை ஒட்டி வைத்திருந்த நாணயத்தை வைத்துதான் இதுவரைக்கும் டாஸ் போட்டு இருக்கிறான். மனசு இருக்குல்ல, போய் எவரெஸ்ட் தொட்டார்ல டென்சிங், அந்த டென்சிங் கிட்ட கேட்டாங்க, நீ போய் எவரெஸ்ட் மலையை தொட்டியே, எப்பவாவது தோத்து போயிருவோம், கீழே விழுந்துருவோம், இந்த பாதிலேயே வழி நின்னுடும் சொல்லிட்டு எந்த சிச்சுவேஷனாவது இருந்தா அதை சொல்ல, அடுத்தவர்களுக்கு அந்த தடை இல்லாமல் இருக்கட்டும். டென்சிங் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல போய் டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நான் ஜெயித்ததற்கு காரணம், நான் தோற்காமல் இருந்ததற்கு காரணம், எல்லா காரணமும் ஒன்னே ஒண்ணுதான். நான் அந்த ஒன்ன சொல்றேன். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பீக்கா நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த எவரெஸ்ட் போகவே முடியாதபடிக்கான அட்மாஸ்பியர், சூழல், கையில இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ், உடல் சோர்வு எல்லாம் எனக்கு இருந்ததுங்க. ஆனாலும் நான் ஜெயித்ததற்கு ஒரே காரணம்னு அவன் சொன்னதை இன்று இரவு போய் உங்க டைரியில எழுதி வைங்க. இந்த சகோதரி சொல்றேன், அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எவரெஸ்ட் போய் தொடமாட்ட, நீ தோத்துருவ அப்படின்னு என் மனசு எனக்கு சொல்லவே இல்லைங்க. என் மனசு சொல்லி இருந்தா நான் தோத்து இருந்திருப்பேன். என் மனசு சொல்லல. நான் பாருங்க, இந்த மனம் தான்